குறிப்பியோ நமக. நாரதர் நாராயணங்கிட்ட சத்சங்கம்னு பூமியில் பேசிக்கிறாங்களே, சத்சங்கம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்ட்டு நாராயணங்கிட்ட கேட்டாருங்க. யார்? நாரதர். நாரதா, நீ என்ன பண்ணு, இந்த பக்கம் பூமியில் நேராக கிழக்கு பக்கமாக போயிட்டு அங்கே ஒரு சாணிப்புழு இருக்கும். அந்த சாணிப்புழுக்கிட்ட போயிட்டு சத்சங்கம்னா என்னான்னு கேளு அப்படின்னு நாராயணன் சொன்னார். சரி, நாராயணன் சொன்ன மாதிரி கிழக்கு பக்கமாக போகும்போது அங்கே ஒரு சாணிப்புழு இருந்தது. அதுங்கிட்ட போய் கேட்டார், சத்சங்கம்னா என்னான்னு. அந்த புழு துடிச்சு போய் அப்படியே கீழே செத்து போச்சு. வந்தார், நாராயணா, ஒரு அத்தி தோஷத்துக்கு என்ன விட்டுட்டிய அப்படின்போது, பரவாயில்ல, இப்போது மேற்கு பக்கமாக கோயில் மேலே ஒரு புறா இருக்கும், அந்த புறாவை போய் கேளு சத்சங்கம்னா என்னான்னு அப்படின்னு சொன்னார். அவர் வந்தார். மேற்கு பக்கமாக போகும்போது ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலில் அண்ணாந்து பார்த்து, புறாவே சத்சங்கம்னா என்னான்னு சொல்லு அப்படின்னாரு. அந்த புறா அப்படியே பறந்து அவர் தோளில் உட்காந்து அதுவும் செத்து போச்சு. நாராயணா, ரெண்டும் செத்து போச்சுன்னாரு. டோன்ட் வரி, எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த ஊர் ராஜா இருக்கார் பாரு, ஆமாம், அந்த ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. நீ என்ன பண்ணு நாராயணா, இது ரெண்டும் எனக்கு பிரச்சனை இல்லை. ராஜா கிட்ட நான் ஏதாவது சொன்னேன்னா வில்லங்கம் வந்துடும், எனக்கு என்னை வெட்டிடுவாரும். நீ போய் சொல்லு, அந்த குழந்தை இருக்கும், குழந்தை காதில் போயிட்டு நீ கேளு, சத்சங்கம்னா என்னான்னு கேளு அப்படின்னு நாராயணன் சொன்னார். நாரதர் ரொம்ப பயந்துன்னு போயிட்டு அந்த குழந்தை காதில் போய் சத்சங்கம்னா என்ன சொல்லுன்னும் போது சொல்லிவிட்டு ஓடி போய் கதவு கிட்ட போயிடுறாரு. ஏன்னா ராஜா வம்பு வந்துடும்ன்ட்டு, குழந்தை செத்துருன்ட்டு. அந்த குழந்தை இறங்கி வந்தது. இறங்குற வரைக்கும் மனுஷனாக இருந்தது. அப்புறம் தேவனாக மாறிச்சு. தேவனாக மாறிட்டு நாரதரை பார்த்து, நாரத மகரிஷியே, ஒன்று தெரிஞ்சுக்குங்க, என்ன சத்சங்கம்னா என்னன்னா நல்லவங்களை பார்க்கறது. நீங்கள் நல்லவங்க. நான் முதல்ல சாணிப்புழுவாக இருந்தேன், என்னுடைய இது பீரியடு முடிஞ்சு போச்சு உங்களை பார்த்ததால். அடுத்தது கோயில் மேலே இருக்கிற புறாவாக மாறினேன். 2வது ஜென்மம் உங்களை பார்த்ததால் நல்லதாச்சு. அது வந்த உடனே திருப்பி 3வது ஜென்மம் மனுஷனாக பிறந்தேன். அந்த மனுஷனாக பிறந்து நான் வாழறதுக்கு முன்னாடி உங்கள் சத்சங்கத்தில் நீங்கள் எனக்கு கேட்டதால் நான் இப்போ தேவனாக மாறினேன் அப்படின்னுங்க. எப்போவுமே சேரிடம் அறிந்து சேர். நன்றி, வணக்கம்.